நண்பர்களே, இன்றைக்கி இந்த வாரத்தில் வெளியாகக்கூடிய படங்களில் என்னென்ன படத்தை பார்ப்போம். இதில் முக்கியமாக என்னென்னா, ராம் அப்துல்லா ஆண்டனி என்று ஒரு திரைப்படம் வந்திருக்கு. இது மத படமா, ஜாதி படமா, சமுதாய சீர்திருத்த படமாங்கிறது மேலே ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படம். கதை என்னங்க, 3 பசங்க சிறுவர்கள், இளைஞர்கள் பருவத்தில் +1 +2 லெவலில் இருக்கக்கூடிய பையங்க. ஒரு பையன் ராமு, அவர் ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர். அவங்க அப்பா இந்த ஜாவா சுந்தரேஷன், அதான் நம்ம ஷாமு. ஒரு முஸ்லீம், யார், அவர் இஸ்லாமியர், அந்த தலைவாசல் விஜயோட பையன். 3வது ஒரு கிறிஸ்தவருடைய பிள்ளை. இவங்க 3 பேர் பண்ணுறாங்க. யார் இதில் பூவையார் அந்தோணிங்கிற கேரக்டர்லேயும், அடுத்தாப்புல சாய் ராம் ராம் கேரக்டர்லேயும், அர்ஜுன் அப்துல்லா அஜய் அர்னால்டு ராம் கேரக்டர் பண்ணுறாரு. அடுத்தாப்புல இவங்க எல்லாமே அர்ஜுன் அப்துல்லா கேரக்டர் பண்ணுறாரு. சரி, இதை இயக்கியிருக்கிறது யாருன்னா, ஒரு 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 ஜெயவேல் என்ற ஒரு வெல்டர். அவர் சினிமா ஷூட்டிங் கூட பார்த்தது இல்லையா, ஆனால் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி சமுதாயத்தில் ஊரில் நடக்கிறதெல்லாம் உள்வாங்கி ஒரு புரட்சிகரமான படத்தை கொடுத்துருக்கிறார். யார், ஜெயவேல். அவருக்கு ஒரு தட்டை வச்சுக்கோமா. இப்போ கதைக்கு போவோம். அதுக்கு முந்தி நம்ம சேனல் JKTV, இது உள்ளதை உள்ளபடியும் உள்ளதை சொல்வேன் நல்லதுக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு வகையில் பண்ணிகிட்ருக்கோம். மதம், அதுபோல் நிறைய ஆன்மீகம், சோதிடம், அரசியல் கொடுக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போதும். ஒரு கலைஞர்களுக்கு ஒரு கைதட்டல், செய்தியெல்லாம் சேகரிக்கிறோம்ல, ஒரு கைதட்டல், ஒரு தட்டு, பெரிய பரிசுகள் கொடுக்க வேணாம். ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் என்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது நம்மளுக்கும் பெருமை, இந்த சேனலுடைய சப்ஸ்கிரைபராக இருப்பது உங்களுக்கும் பெருமை. அப்புறம் ஃபார்வர்ட் பண்ண உங்கள் நண்பர்கள், நீங்கள் பார்த்துட்டீங்க, தரமாக இருக்கும் பட்சத்தில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தரமாக செய்திகள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக் என்ற அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் நம்ம வேண்டுகோள். இது நம்ம சும்மா சொல்கிறது இல்லை. அடுத்தாப்புல விஷயத்துக்கு போகிறோம். இந்த 3 சிறுவர்கள் ஒரு வசதியான, ஒரு பணக்கார, அரசியல் செல்வாக்கு, அதிகார செல்வாக்கு உள்ள அவர் இப்போ இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கெல்லாம் வாங்குறார். அப்படி உள்ள ஒரு மனிதனை, அப்படி உள்ள ஒரு பர்சனுடைய பெண்ணோடைய மகன். அந்த பெண் சப்போஸ் டு பி, அவர் விதவையாக இருக்கிறார், அவருடைய ஒரே மகன். அவனை கடத்திக்கிட்டு போய் 3 பசங்களும் வெட்டி சிதைச்சி வீசிடுறாங்க. இதனை கண்டுபிடிக்க காவல்துறை அதிகாரியாக, தனக்கு எடுபடியாக இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி தீனா, மேனேஜர் அடிதடி குத்துவெட்டு அப்படி பக்கத்துலலாம் அசிஸ்டண்ட்டாக அடிதடியாக இருந்தார் பாருங்க. அவர் வருகிறார். அவர் காவல்துறை என்பதை, ஏவல்துறை என்பது அரசியல் கட்சிகள் அரசியலுக்கு பண்ணலாம். இவர் ஒரு முதலாளிக்காக, அவர் இவருக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்தது, வேலை வித்து வாங்கி கொடுத்ததுனால அவருக்கு செய்வதற்காக சிறுவர்களை கொண்டு போய் அடிக்கிறதும், பிடிச்சி கொண்டு போய் என்கவுண்டர் பண்ண போகிறது. அதில் என்கவுண்டர் பண்ண போகிறது, அவனை ஸ்டேஷன்லேயே வச்சு சித்திரவதை பண்ணுறது அப்படிங்கிறது அண்மை கால காவல் நிலைய மரணங்களுக்கு லீடு கொடுக்குறது. எப்படியெல்லாம் ஏற்படுகிறது, யாரால் ஏற்படுகிறதுங்கிறத தீனா, அதோட மேனரிசம், பாடி லாங்குவேஜ், அந்த லுக்கு, எப்போதும் ஒன்று ரவுடியாக வருவார், இல்லை போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர்றார், பட்டை கிளப்பியிருக்கிறார். அடுத்தவர் சௌந்தரராஜன், ஒரு அப்கமிங் நடிகர், தாவேக்காவுடைய ஒரு முக்கிய ஒரு ஃபாலோயர், இன்னும் பொறுப்புகள் மறந்துற ஃபாலோயர். அவர் ஒரு கான்ஸ்டபிள். அவர் என்னாச்சுன்னா, அவர் தந்தையார் இறந்ததால் அது அவர் கம்பேஸ்டன்ட் கிரவுண்ட் சொல்லக்கூடிய அதுக்கு வருகிறார். அந்த கம்பேஸ்டேட்டில் வரக்கூடிய பர்சனை அந்த காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய, இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய தீனாருக்கு அது அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, எப்படி நேர்மையாளர்களை காவல்துறையில் இருக்க முடியாதுங்கிறத ஒரு அழகாக சொல்லியிருக்கிறார். வேலுராமமூர்த்தி வழக்கமாக அந்த கம்பீரம், ஒரு மிலிட்ரி மேன் அடிப்படையில், அந்த கம்பீரம், அந்த மேனரிசம், அந்த லுக்கு, இதெல்லாம் அந்த தாத்தாவோட பேரனாக, அதாவது அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த தாத்தாவுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கொட்டி தீர்த்திருக்கிறார். அடுத்தாப்புல அந்த சாம் தான் சொன்னோம். சாம் தான் ஜாவா சுந்தரேசன்,
அந்த ஐயர் அந்த ஒரு பிராமண குடும்பத்தோடய இதாக இருக்கிறார். அடுத்து தலைவர் செல்வஜி, இந்த பாய்னா அவர் ஆக்டிங்கில் வந்து அப்படியே மாறிடுவார். நான் பார்த்துருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு திரைப்படத்தை அவர் நடிச்சிருந்தா கூட, என்னுடைய திரைப்படக் கல்லூரி இப்போ நடிச்சிருந்தா கூட அப்படியே மாறிடுவார். சொல்லிட்டோம்னா 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டோம்னா அப்படியே வந்துடுவார். பட்டை கிளப்பியிருக்கார். அந்த டைரக்டர் ஜெயவேலு தான் சொன்ன ஆரம்பத்தில் ஒரு வெல்ராய் இருந்து திரைப்படம் செய்ய வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார்கள். இந்த 3 இளைஞர்கள் அல்லது சிறுவர்கள் செய்த கொலையிலிருந்து தப்பித்தார்களா? தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இருந்துச்சு? இன்னும் சொல்ல போனால் தாவேகா கும்பலாக தான் அதில் இருக்கு. நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இவன் ஓப்பனாகவே காமிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற அந்த இளைஞர்கள், அந்த சிறுவர்கள் ஏன் கொலை செய்தார்கள், அது எப்படி தப்பித்தார்களா இல்லையா, அதெல்லாம் வந்து திரைப்படத்தை பார்க்கலாம். இது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா ஒரு விழிப்புணர்வு வரும்பொழுது அது ஒரு சும்மா டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் ட்விஸ்ட் அண்ட் டர்னில் கொடுத்துருக்கிறாரு ஜெயவேல். அதனால் இது குடும்பத்தோடு பார்க்கலாம். சிறுவர்கள், இளைஞர்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான படங்களை இது வாழ்த்துக்கள்.